பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான ஜெபமானது குடும்பங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே குடும்பங்களிலே காணப்படுகிற அநேக போராட்டத்துக்காக ஜெபிக்கப் போகிறோம். விசேஷமாக சில குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு மிகுந்த வேதனையும் துக்கத்தோடு இருக்கிறார்கள். அநேகர் இந்த கேன்சருக்கு பயந்து கொண்டு மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் மற்றும் குடும்பத்தில் சிறு சண்டைகள் ஏற்பட்டு மிகுந்த போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார். இந்த கடன் பாரத்தினாலும் இந்த எப்படி நம் குடும்பத்தை நடத்துவது அப்படின்ற மிகுந்த வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக தான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதாவது, பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோர்களுக்கு பாரத்தை கொடுத்து விடாதீர்கள், தயவு செய்து. ஏனென்றால் நான் ஏற்கனவே நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நாங்கள் மிகுந்த துக்கத்தோடு வருத்தத்தோடும் வேலை செய்கிற இடங்களிலே ஏற்படுகிற சிறு சிறு போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் காதில் கேட்காதபடிக்கு எப்படியாவது வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவையில்லாத விஷயத்திலே அதிகமான நேரத்தை செலவழித்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டுவிடாதீர்கள். காரணம், சிலர் படிக்காத தேவையில்லாத வேலைகளிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆறுதல் படுத்தி அவர்கள் நல்ல ஞானத்தோடு இருக்க தேவன் உங்களிடத்திலே பேசுகிறார். ஆனால் நீங்களோ அவருக்கு செவி கொடாதபடி இருக்கிறீர்கள். தயவு செய்து பிள்ளைகளே, தேவனுக்கு செவி கொடுங்கள். ஆலயத்துக்கு வந்தால் ஆலயத்திலே தேவனை மாற்றும் தொழுது கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை காதில் போட்டுக்கொண்டும் மொபைல் சாட் பண்ணி கொண்டும் இப்படி இருக்காதீர்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு நலமானதை தான் தருவார். அவர் எப்போதும் நம்மை நேசிக்கிற தேவன். உங்களால் தாய் தந்தைக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது இந்த நாட்களிலே. காரணம், நீங்கள் எப்படியாவது நாள் வாழ்ந்தால் போதும் என்று ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நல்லபடியாக நான் திருந்து விட்டேன் என்று சொல்லும்போது பெற்றோர்களாக நாங்கள் படமாக இருப்போம். தயவுசெய்து இதில் மனதில் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போது நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஒரு சாயல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இல்லாத நேரத்தில் மிகுந்த வருத்தமும் துக்கமும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அப்போது உங்கள் பாதையை நீங்கள் சரி செய்ய நினைத்தாலும் அது இயலாத காரியம். வாருங்கள், இப்போது ஜெபிப்போம். கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ அப்பா, அழுது கொண்டிருக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயோ, இந்த கேன்சர் வந்து விட்டதே, என் கணவரை நான் எப்படி குணப்படுத்துவேன் என்று வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஐசியூவில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு சிறு போராட்டங்கள் அப்பா, குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் சீர்கெட்டு தரிகெட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே அப்பா. ஒரு விஷயம், இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, வேதனையிலே பெற்றோர்கள் மிகுந்த துக்கத்தோடு இருக்கும்போது இந்த பிள்ளைகள் சரிவர பாதையிலே செல்லாதபடிக்கு தேவையில்லாத விஷயங்களிலே தலையிட்டு மிகுந்த வேதனையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்பா, இந்த பிள்ளைகளை சரிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, போதைக்கு அடிமையாக பிள்ளைகளை சரிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களிலே தோன்றுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் மறையும்படி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிற எந்த குடும்பமும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீரே தகப்பனே. ஓ, கடனால தத்தளித்து கொண்ட குடும்பத்தை ஆண்டவரே நீர் கட்டும். அந்த குடும்பங்கள் மறுபடியும் எழுந்து கட்டும்படி உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டீர். குடும்பங்களிலே வருகிற எல்லா போராட்ட பிரச்சனைகளுக்கு நீர் விடுதலை தந்து விட்டீர் அப்பா. அப்பா, நீர் நல்லவரும் கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து விட்டீர் அப்பா. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காகவும் அப்பா, குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து விட்டதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.